வணக்கம் நண்பர்களே! நான் உங்கள் ஏகே. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போற விஷயம்னு கேட்டீங்கன்னா, WWEல மெயின் ஈவென்ட்டா இந்த வாரம் ராவ்ல வைக்க வேண்டிய மேட்ச ஸ்டார்ட்டிங்லயே வச்சிருக்காங்க. அந்த மேட்ச் என்ன மேட்ச்னு கேட்டீங்கன்னா, ட்ரீவ் மெக்கன்ட்ரி வெர்சஸ் கோடி ரோட்ஸ் இவங்க 2 பேருக்கும் வச்ச மேட்ச். இந்த மேட்ச் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, வேற லெவல்ல இருந்துச்சு. 2 பேரோட பெர்ஃபார்மன்ஸ் சும்மா தெறிக்க விட்டுருந்தாங்க. ஸ்டார்ட்டிங்கே ஆரம்பத்திலே அலற விட்டாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா 2 பேரோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருந்துச்சு. 2 பேரும் மேட்ச் அடிச்சுக்க ஆரம்பிச்சு ரிங் சைடுக்கு அடிச்சுக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் ரிங் அவுட் பண்ணி அடிச்சுக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில ட்ரீவ் மெக்கன்ட்ரி தன்னோட ஸ்னாப் சாட்டார் போட்டாரு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, கோடி ரோட்ஸ் தன்னோட ராண்டி ஆர்டன் போடுற மாரியே தூக்கி ரோப் சைட் ரோப்லேருந்து ஜம்ப் பண்ணி கிக்கு அந்த கிக்கையும் போட்டார். அதுக்கப்புறம் எல்லா மூவ்ஸையும் போட்ட கோடி ரோட்ஸ் கடைசியில் என்ன பண்ணார் கேட்டிங்கன்னா, பெடிகிரி மூவ்ஸையும் ஒன் டைம் ட்ரை பண்ணார். அதையும் சக்ஸஸ்ஃபுல்லாக போட்டார். அதுக்கப்புறம் கோடி கட்டர் போட்டார். எல்லா மூவ்ஸையும் முயற்சி பண்ணி போட்டார். இந்த மேட்சஸே தெறிக்க விட்டாங்கன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ட்ரீம் மெக்கன்ட்ரி சும்மா இல்லை, ட்ரீம் மெக்கன்ட்ரி தன்னோட பர்ஃபார்மன்ஸ்லாம் வேற லெவலில் கொடுத்தாரு. ஒரு கட்டத்தில் ஜிம்மி டிஸ்ட்ராக்ட் பண்ணார். அதுக்கப்புறம் என்ன பண்ணார்னு கேட்டிங்கன்னா, அதை ரெஃபரி தடுத்து விட்டதுக்கப்புறம் கோடி ரோட்ஸ் தன்னோட ஃபினிஷிங் போடுறதுக்கு போகல. ரிசல்மினியா 39ல் என்ன நடந்துச்சோ அதே போல் கோடி ரோட்ஸ் தலையை பிடிச்சி சோலோஷிகர் தன்னோட ஃபினிஷிங்கை போட்டு முடிச்சோடனே ட்ரீம் மேக்கர் அதை பயன்படுத்திக்கிட்டு கோடி ரோட்ஸுக்கு கெல்மரோவை போட்டு இந்த மேட்சை முடிச்சு வின் பண்ணிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் ஜிம்மியும் சோலோவும் என்ஜாய் பண்ணிக்கிட்டு அப்படியே பேக் ஸ்டேஜுக்கு போக ஆரம்பிச்சிருவாங்க. இன்னைக்கு நடந்த ஆரம்பமே அலற விட்ட மேட்ச் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.